அனைவருக்கும் வணக்கம். இறைவன் அவரோட அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணருக்கு உரைத்தத, கிருஷ்ண பகவான் அர்ஜுனருக்கு உரைத்தத, வியாச மகரிஷி எழுதி வைத்தத, மொழிபெயர்த்து விளக்க உரை கொடுத்த பரமஹன்ச யோகானந்தாவோட காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தை படித்து, நான் இந்த வீடியோவில் சொல்கிறத ஆடியன்ஸான நீங்கள் காதில் கேட்டு உங்களுடைய அறிவு புத்தி மூலியமாக ஒரு அர்த்தம் உங்களுக்குள்ள பிறக்குது. இப்படி இறைவன் கிட்ட இருந்து உங்களுக்கு சேர்ந்திருக்கும் இந்த பகவத்கீதையோட அர்த்தங்கள் பல இடங்கள்ல உருமாறி இருக்கலாம். இருந்தாலும் இறைவன் அவருடைய பக்தர்களான நம்ம மானுடர்களுக்கு என்ன சொல்ல விரும்பினாரோ பகவத்கீதை மூலமாக அதை நேரடியாக நமக்குள்ள ஆழமாக விதையுற்று நமக்கு அறிஞ்சோ அறியாமலேயோ நம்மளோட தினசரி நடைமுறை வாழ்க்கையில அதை பின்பற்றி வாழணும். இதற்கு ஆசீர்வாதங்களை வேண்டி இறைவன், கிருஷ்ண பரமாத்மா, வியாச மகரிஷிகள், பரமஹன்ச யோகானந்தா, அனைத்து குருமார்கள் எல்லாரையும் பிரார்த்தித்து இந்த வீடியோவை தொடங்கலாம். இதுவரைக்கும் முதலாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருந்தோம். முதலாவது ஸ்லோகத்துல திருதராஷ்டர் சஞ்சயரை பார்த்து கேட்கிறாரு, யுத்த காலத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இது எதற்கு உண்மையாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அகப்பார்வை இல்லாத நம்மளோட மனசு திருதராஷ்டர் நமக்குள்ள பகுத்து ஆராயக்கூடிய அகத்தாய்வு சஞ்சயர்கிட்ட கேட்குறாரு. யுத்த களம், அதாவது நம்மளோட காரண சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்துல நற்குணங்களான பாண்டவர்களுக்கும் தீய குணங்களான கௌரவர்களுக்கும் இடையே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இரண்டாவது ஸ்லோகத்துல சஞ்சயர் திருதராஷ்டர் இந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. சஞ்சேவாச்ச த்ருஷ்ட்வா து பாண்டவானீகம் व्यूढं दुर्योधनस्तदा आचार्यमुपसंगम्य ராஜா வசனமப்ரவீத். யுத்த காலத்துல பாண்டவர்களோட படைய பார்த்த உடனே துரியோதனர் அவருடைய ஆசானான துரோணாச்சாரியர் கிட்ட பேசுறதுக்கு போறாரு. இதுதான் இரண்டாவது ஸ்லோகத்தோட சுருக்கம். நம்ம வாழ்க்கையில எதுக்கு இது உவமையை அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த தொடர்ல முதல் பதிவுல பார்த்திருப்போம், திருதராஷ்டர் மற்றும் அவருடைய 100 பிள்ளைகள் எதை குறிக்குது அப்படின்ட்டு. திருதராஷ்டர் அப்படிங்கிறது நல்லது எது தீயது எது அப்படின்ற உண்மையை அறியாம குருட்டாம்போக்கில் வாழ்ந்துட்டு இருக்க நம்மளோட மனசை குறிக்குது. இந்த மனசோட முதல் பிள்ளை எது அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆசை, மெட்டீரியல் டிசையர். ஏன் இந்த 100 கௌரவர்கள்ல இந்த ஆசை தான் தலைச்சம் பிள்ளையா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மீண்டும் மீண்டும் நம்மள இந்த புற வாழ்க்கை புற உலகின் மேலேயே நாட்டம் கொண்டு அதை நோக்கியே நம்மளை இழுத்து செல்லக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஆற்றல் இந்த ஆசை. துரியோதனர் சமஸ்கிருதத்துல துர் அப்படின்னா கடினம், யுத் அப்படின்னா சண்டையிடுதல். ஸோ நமக்குள்ள இருக்க இந்த ஆசை அப்படிங்கிறது நம்ம சண்டை போட்டு வெல்வதற்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனாலதான் இருக்கிற எல்லா தீய அம்சங்களிலுமே பௌதிக வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய ஆசையை தான் முதல் பிள்ளையாக வச்சிருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல பொதுவாக மனுஷங்களுக்கு நிறைய சம்பாதிக்கணும், பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பேர் புகழ் அந்தஸ்து, ஆடை ஆபரணம், ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாத்தையும் ஆசை மட்டுமில்ல ஒரு லட்சியம், ஒரு கனவாகவே நினைத்து வாழக்கூடியவர்கள் நிறைஞ்சி இருக்க உலகமா இன்னைக்கு இருக்கு. இப்படி நமக்குள்ள ஆசை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தினந்தோறும் இரவு அகத்தாய்வு செய்யுங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன சிந்தனை தோன்றுச்சு, என்ன பேசினீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, பெரும்பான்மையான நம்மளோட செயல்கள், வார்த்தைகள், சிந்தனைகள் எல்லாமே இந்த புற வாழ்க்கையை சார்ந்து ஆசையை சார்ந்தே இருந்திருக்கு. இதை நினைக்கும் போது இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்றோமா அப்படின்ற லேசா ஒரு மன நெருடல் ஏற்படுது. இந்த உணர்வு வந்த உடனே ஈகோ உஷாராயிடுது. இத்தனை நாள் நம்ம ராஜ்யத்துக்குள்ள அடங்கி இருந்த புலன்களும் மனதும் யாராலேயோ தூண்டிவிடப்பட்டு இந்த மனிதன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானே, அகத்தாய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டானே, இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம இதை யார்கிட்டயாவது போய் முறையிட்டு நம்ம படைய வலுவடைய செய்யணும். அதாவது இந்த மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானா, அகத்தாய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் ஆன்மாவோட ராஜ்யத்துக்கு பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம விடக்கூடாது. இவன்கிட்ட நம்மளை நியாயப்படுத்திக்கிறதுக்கு யுத்த காலத்துல ஆசை தனது ஆசானான துரோணாச்சாரியர் கிட்ட போய் முறையிடுது. இந்த துரோணாச்சாரியர் யாரு அப்படின்னா நம்மளோட சம்ஸ்காரங்கள், சமஸ்கிருதத்துல சம்ஸ்காராஸ். மகாபாரதத்துல துரோணாச்சாரியர் தான் பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவர்களுக்குமே குரு.
துரோணரோட பெயர்ல சமஸ்கிருதத்துல த்ரு அப்படின்னா உருகுதல் அப்படின்னு அர்த்தம். டு மெல்ட். ஸோ துரோணா அப்படிங்கிற வார்த்தை உருகிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்குது. நமக்குள்ள இருந்து ஒரு எண்ணம் உருவாயிடுச்சுனாலும் சரி, இல்ல நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டாலும் சரி, அது அதோட நிக்கிறது இல்ல, அங்கேயே ஒரு உருகிய நிலையில ஆழ்ந்த பதிவுகளாக எப்போதுமே சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பதிவுகள் தான் சம்ஸ்காராஸ். இந்த சம்ஸ்காராஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜென்மங்களை நம்ம கொண்டு வந்திருக்கலாம், இல்ல இந்த பிறவியிலே நம்ம கடந்த கால வாழ்க்கையினால நமக்குள்ள பதிந்த பதிவுகளாகவும் இருக்கலாம். இந்த சம்ஸ்காராஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்குள்ள டெண்டன்சி அப்படின்னு ஒரு விஷயத்த உருவாக்கும். டெண்டன்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இல்ல ஒரு குறுகலான எண்ணம், சிந்தனை, தத்துவம், ஒரு கோட்பாடு, இதை சார்ந்துதான் நம்மளால சிந்திக்க முடியும். இதை சார்ந்துதான் நம்மளோட வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். நம்ம ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வோடு இல்ல அப்படின்னா நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி தான் நம்மள ஆட்டி படைக்குது அப்படிங்கிற விஷயமே நம்மளால புரிஞ்சுக்க முடியாம தான் நம்ம இருப்போம். சுருக்கமா இந்த கடந்த கால பதிவுகளோட தாக்கம், அதுதான் இந்த சம்ஸ்காராஸ் உருவாக்கக்கூடிய டெண்டன்சிஸ். இங்க ஏன் துரோணாச்சாரியர் சம்ஸ்காரங்களுக்கு ஓமைப்படுத்தி ஒரு கதாபாத்திரமா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம ஆழ் மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பதிவுகளும் சரி, பாண்டவர்களும் சரி, தீய பதிவுகளும் சரி, கௌரவர்களும் சரி, எங்க இருந்து அவர்களோட தன்மைய கற்று வளர்த்து கொண்டார்கள் அப்படின்னா, இந்த கடந்த கால அனுபவங்கள், அவை ஏற்படுத்தின தாக்கங்கள். உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு நம்ம ஒரு கியூல நிக்கிறோம். இப்போ வெயில்ல நின்று ரொம்ப களைச்சு போய் நிக்க முடியாம நின்றுட்டு இருக்கோம். நம்ம நிலைமைய பார்த்து நமக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கவங்க, இங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, பரவாயில்ல நீங்க எனக்கு முன்னாடி போய்க்கோங்க, நான் உங்களுக்கு அப்புறமா வரேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நமக்கு இடம் விட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த வாழ்க்கைய பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னை சுற்றி உள்ள மனிதர்கள் எல்லாருமே கருணை உள்ளம் படைத்தவர்கள். வேறொரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கருணைய நம்ம மத்தவங்களுக்கு காட்டுவோம். நமக்கு ஒருத்தங்க நல்லது செஞ்சாங்க, அந்த நன்றி உணர்வு நமக்குள்ள ஆழமா பதிஞ்சு அதே நல்லதா நம்ம மத்தவங்களுக்கு செய்யறோம். சோ கடந்த கால அனுபவத்திலிருந்து எதை உள்வாங்கி நம்ம பதிவுகளாக வச்சிருக்கோமோ, தகுந்த சந்தர்ப்பம் வரும்போது நம்ம அதை தான் வெளிப்படுத்துறோம். இதுதான் வாழ்க்கை எனக்கு கத்துக் கொடுத்த பாடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவே நம்ம கியூல நிக்கும் போது வேற யாரோ நமக்கு முந்தி அடிச்சுக்கிட்டு நமக்கு முன்னாடி போய் நின்னாங்க அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே மோசமானவர்கள், அவங்க கிட்ட நான் என்ன பாதுகாத்துக்கணும், எப்போதும் முன்னாடி ஃபர்ஸ்ட் போய் நின்று நம்ம வேலையை கரெக்டா முடிச்சுக்கணும், யாருக்காவது விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது ஆபத்தா வந்து முடிஞ்சிரும். இதுதான் நான் வாழ்க்கையில இருந்து கத்துக்கிட்ட பாடம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே உங்க கடந்த கால வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடந்திருக்கும். அந்த பதிவுகள்னாலதான் இப்படி ஒரு தாக்கம் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கு. இந்த டெண்டன்சிஸே நாளடைவுல நம்மளோட பழக்கமா ஆகுது, ஹேபிட்ஸ். எப்போதுமே யாருக்குமே விட்டு கொடுக்காம தன்னை தற்காத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றதும் சரி, கருணையோட மத்தவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு குணமும் சரி, திடீர்னு நமக்குள்ள பிறக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பல அனுபவங்களோட அடிப்படையில நமக்குள்ள ஏற்படுற பழக்கம். அந்த முதல் சூழ்நிலையில இருந்து நமக்குள்ள உருவான அந்த குணம் பாண்டவர்களை குறிக்குது. இரண்டாவது சூழ்நிலை கௌரவர்களான நமக்குள்ள இருக்க குணத்தை குறிக்குது. ஆனா இது ரெண்டுமே எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட கடந்த கால அனுபவங்களோட தாக்கத்தினால. அதுதான் எங்க துரோணாச்சாரியர். ரெண்டு குணங்களுக்கும் ஆசான் இங்க துரோணாச்சாரியர். மகாபாரதத்துல துரோணாச்சாரியர் பாண்டவர்கள், கௌரவர்கள் ரெண்டு பேருக்குமே வில்வித்தைய சின்ன வயசுல இருந்து கத்து கொடுக்கறாரு. ஆனா இந்த யுத்தம் நடக்கிறப்போ துரோணர் கௌரவர்கள் பக்கம் வந்துடுறாரு. நமக்குள்ள எந்த டெண்டன்சி டாமினேட்டிங்கா இருக்குதோ, அதாவது எந்த வகையான கடந்த வாழ்க்கை பதிவு ஓங்கி இருக்கோ, அதை சார்ந்த அதே மாதிரியான சம்ஸ்காரங்கள் மீண்டும் மீண்டும் தூண்டப்படும். அதனாலதான் நமக்குள்ள இந்த குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சம்ஸ்காரங்கள், நம்மளோட தீய டெண்டன்சிஸ், தீய குணங்களான கௌரவர்கள் நோக்கியே இருக்கும். அதனால ஆன்மீக பாதையில கால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் அது தியானம் முறையாக இருக்கலாம், இல்லை வேற எந்த பயிற்சி முறையாக வேணாலும் இருக்கலாம், நமக்குள்ள ஒரு நேர்மறை மாற்றம் வரணும் அப்படின்ற நோக்கோடு நம்ம முன்னேற ஆரம்பிக்கும் போது உடனே நம்ம ஈகோ அங்க அலர்ட் ஆகி நம்மள முன்னேற விடாதபடி நம்மள கீழே பிடிச்சி இழுக்கும். உதாரணத்துக்கு நம்ம அப்பதான் தொடங்கியிருக்கோம் தியானம் ரெகுலரா பண்றதுக்கு. ஒரு 2 நாள் பண்றோம், 3வது நாள் பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம மனம் நமக்கே சாக்கு போக்க சொல்லும். இன்னைக்கு டைம் இல்ல, தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, தலை வலிச்சுது, உட்கார முடியல, கால் வலிச்சுது, இப்படி ஏதோ ஒரு சாக்க சொல்லிட்டு தியானம் பண்றதை தடுக்கிறதுக்கு நம்ம மனம் காரணங்களை உருவாக்கும். இங்க பரமஹன்சர் யோகானந்தர் இப்படி முதல் முறையா தியானம் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம தியானம் பண்ண தொடங்கின சில நாட்கள்லயே இந்த மாதிரி சோம்பல், இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் விட்டுடலாமா, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாமா, தூக்கம், இதெல்லாம் நம்மள தியானம் செய்யாம இருக்கிறதுக்கு தடை போடும்.
ஆனா விழிப்புணர்வோடு ஒரு மனிதன் இருக்கும்போது இந்த மாதிரி எனக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கூட்டியே கிடைத்த எச்சரிக்கையை பயன்படுத்தி தொடர்ந்து விடாமுயற்சியோட ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்மளோட பழக்க வழக்கங்கள், இந்த சம்ஸ்காராஸ் எந்த மாதிரியான வாழ்க்கைக்குள்ளேயே நம்மள சிறை வச்சிருக்கு அப்படின்னா, ஒரு மிஷின் மாதிரி எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம், ஆஃபீஸ் கிளம்புறோம், கொஞ்சம் டயர்ட் ஆகுறோம், அப்புறம் லஞ்ச் சாப்பிடுறோம், மறுபடியும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போன உடனே நம்மளை சுத்தி நிறைய சத்தத்தை நம்மளே உருவாக்கிக்கிறோம். டிவி ஆன் பண்றது, போனை பாக்குறது, இல்ல இந்த மாதிரி ரொட்டீன்ல இருந்து ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி ஞாயிறு ஆனா சினிமாக்கு போறது, இல்ல ஒரு பார்ட்டிக்கு போறது, இல்ல தூங்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி வாழ்க்கையில முக்கியமான கட்டத்துல எல்லாம் விழிப்புணர்வு இல்லாம பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான ஒரு வாழ்க்கைய மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பகவத்கீதை மனிதருக்கு அறிவுறுத்துவது இந்த மாதிரி இயந்திரமா வாழறத நிறுத்துங்க. இந்த மாதிரி வாழறதுனால அதிருப்தி, போர் அடிக்கிறது, சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை, இதுதான் இந்த இயந்திர வாழ்க்கை நமக்கு கொடுக்கும். இதுல இருந்து கொஞ்சம் நம்ம உள்நோக்கி பயணம் செய்து எல்லை இல்லாத நம்மளோட ஆன்மாவோட ராஜ்யத்தை நம்ம லேசா பார்க்கும்போது அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மெல்லிய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில பல அம்சங்களை பிரகாசமாக வைக்குது. ஒரு சாதாரண மனிதன் ஆழ்ந்த தியானத்துல இருந்து வரக்கூடிய ஆனந்தம் அது எவ்வளவு அற்புதமானது. அதுதான் நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கறத உணராத அந்த அறியாமையில புற வாழ்க்கையில இருந்து கிடைக்கக்கூடிய சுகங்கள், பேர், புகழ், அந்தஸ்து, ஐம்புலன்கள் வெளியில இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய சுகங்கள், உடல் சுகம், உறவுகள், இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட், ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய பல செயல்கள், இதெல்லாம் நமக்கு நிரந்தரமான ஒரு பேரானந்தத்தை தரக்கூடியவை கிடையாது. ஆனா இதை தியானம் பண்ணி ஆழ்ந்த நிலையில நம்ம கடவுளை உணர்ற சமயத்துல மட்டும்தான் நமக்கு எது நிரந்தரமான ஆனந்தம், எது நிரந்தரம் அற்றது அப்படிங்கறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுக்காக கீதை மனிதனை புற வாழ்க்கையில ஈடுபடவே கூடாது, பௌதிக வாழ்க்கை தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்ல வரல. ஆனா இந்த பௌதிக வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய மோகம் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையை மறைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம பௌதிக வாழ்க்கையில நம்ம சொத்தும் சுகமும் சேர்த்து வச்சாலும் மனிதன் ஏன் அதிருப்தியாகவே அலையிறான் அப்படின்னா, உனக்கு ஆழ்ந்த திருப்தியும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக நலம், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இல்லாததுனால. தியானம் பழகி படிப்படியா ஒவ்வொரு நிலையிலையும் பொறுமையா நம்ம மனதை நிலைநாட்டும் போது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், திருப்தி இதெல்லாமே நம்ம உள்ள இருந்து வர்றது, நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கு, அதை வெளியில போய் தேட வேண்டாம் அப்படிங்கறத நம்ம முழுமையா உணர்றோம். அதனால இந்த 2வது ஸ்லோகம் நம்ம எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை. நமக்குள்ள துரியோதனராக இருக்கக்கூடிய ஆசை நம்ம அகத்தாய்வு செய்ய தொடங்கும் போது, நம்ம கடந்த காலத்தெல்லாம் புரட்டி பார்த்து சோம்பேறித்தனமா தூங்கின போதும், விதவிதமான உணவுகளை எல்லாம் நிறைய சாப்பிட்ட போதும், சினிமா பார்த்த போதும், தீய பழக்க வழக்கங்கள்லாம் கற்ற போதும் சந்தோஷமா இருந்தோமே அப்படின்ட்டு நிரந்தரமற்ற மாயையான இந்த பொய்யான உணர்வை தூண்டும் துரியோதனர் துரோணாச்சாரியார் கிட்ட போயிட்டு கலந்துரை செய்யற மாதிரி இந்த முன் எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ஆகிய பாண்டவ குணங்களை நமக்குள்ள கைப்பற்றி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2வது ஸ்லோகம் ஒரு எச்சரிக்கை. 2வது ஸ்லோகத்தை தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 11 வரைக்குமே துரியோதனர் துரோணர் கிட்ட பேசுற உரையாடல் தான். அடுத்த பதிவுல 3வது ஸ்லோகத்துல துரியோதனர் துரோணாச்சாரியர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.